அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புக்ஸோட டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு பயன்படுற வினா தொடரிகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா பொது அறிவுக்கான கம்பைலேஷனை அப்துல் காதர் சார் வந்துட்டு கம்பைல் பண்ணியிருக்காங்க. இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 போன்ற அனைத்து தேர்வுகளுக்கும் தேவைப்படுற வினாக்கள் தொடரியாக வந்துட்டு இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பொது அறிவு, இந்த புத்தகத்தில் பொது அறிவுங்கிற டாப்பிக்கில் பார்ட் ஏ பொது அறிவை பற்றியும் பார்ட் பி வந்துட்டு பொது அறிவியல்லையும் வந்துட்டு கொஷின்ஸை கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஏல வரலாறுலேருந்து கொஷின்ஸு, அரசியல் அமைப்பு, பொருளாதாரம், புவியியல், வேதியியல் அண்ட் உயிரியல் இந்த டாபிக்ஸில் இருக்கிற கொஷின்ஸை வந்துட்டு கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்ட் பியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக ஸ்கூல் புக்ஸ் பேஸ்டில், அதாவது வந்துட்டு சமச்சீர் புக்ஸ் பேஸ்டாக 6th ஸ்டாண்டர்டு அது ஒரு பருவத்தோட புக்ஸு அதில் இருந்துட்டு கொஷின்ஸ் எடுத்துருக்காங்க. 6வது, 7வது, 8வது, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு அதில் யூனிட் வைஸும் வந்துட்டு கொஷின்ஸ் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போது நான் வந்துட்டு நான் குரூப் 1 படிக்கணும் சார், நான் குரூப் 2 படிக்கணும் சார், நான் குரூப் 4 படிக்கணும் சார், பட் என்னால் வந்துட்டு ஃபுல் புக்கையும் ரீட் பண்ணி என்னால் அவ்வளோத்தையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஷார்ட் டைமில் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த புக்கு உங்களுக்கான புக்கு தாங்க. ஏன்னா ரெண்டு வகையாக ஒரு எக்ஸாம் நம்ம அப்ரோச் பண்ணுறது ரெண்டு வகையாக அப்ரோச் பண்ணலாம். ஒன்று கண்டென்ட் பேஸ்டு லேர்னிங் இருக்கலாம், அப்படின்னா கொஸ்டின் பேஸ்டு லேர்னிங் இருக்கலாம். ஸோ கண்டென்ட் பேஸ்ட் லேர்னிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழ் புக்ஸோட நம்மளோட ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸை பார்த்து படிச்சுக்கலாம். ரெண்டாவது வகையான கொஸ்டின் பேஸ்டு லேர்னிங்கில் மிக மிக முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒர்க்கிங் மென் ஆர் விமெனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பயன்படுற வகையில் இருக்கக்கூடியது தாங்க இந்த வினாத்தொடரிகளோட நோக்கமே. பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்கிறாங்க, அதில் எப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதற்கான விடைகள் என்னென்ன, அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஃபார்மேட்டில் இது பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சயின்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சயின்ஸை மோஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒமிட் பண்ணிட்டு போயிடுவோம். அந்த இதை அவாய்ட் பண்ணுறதாக சயின்ஸை வந்து நம்ம ஒமிட் பண்ணாமல், பட் அதே நேரத்தில் நம்மளால் ஈஸியாக வரக்கூடிய கொஷின்ஸை கூட நம்மளால் வந்துட்டு அடிச்சிட முடியும். அப்போது அதில் வந்துட்டு ஒரு 10 கொஷின்ஸ் வருது அப்படின்னா நம்மள ஒரு 6-7 கொஷின்ஸாவது நம்ம வந்துட்டு போடுற மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த புக்கோட அப்ஜெக்டிவாக நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்டாண்டர்ட்லேயும் வந்துட்டு என்ன கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அதை வந்துட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸ் நம்ம வந்துட்டு கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப அதாவது பேசிக்ஸ்னால் ரொம்ப ஈஸியாக கொஷின்ஸ் இருக்கிறோம். உங்களுக்கு மிக மிக எளிமையாக வந்துட்டு பயன்படுற வகையில் இருக்குது. இந்த புக்கோட விலை பார்த்தீங்கன்னா 470 ரூபா வருது. நம்ம தமிழ் புக்ஸோட வெப்சைட்டில் இது அவைலபிலிட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா 2500 கொஷின்ஸ் இருக்குது. சயின்ஸ் கொஷின்ஸே வந்துட்டு 2000+ கொஷின்ஸ் இருக்குது. சமச்சீர் புக் பேஸ்டு. ஸோ இது வந்துட்டு இதோட ஃபீச்சர்ஸாக வந்துட்டு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்திய வரலாறு மற்றும் பண்பாடு. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் இயர் வைஸ் அந்த பர்டிகுலர் யூனிட்டுக்கு நம்ம டாபிக் வைஸாக வந்துட்டு கொஷின்ஸ் கொடுத்துருக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்திய சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தானியம், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர பேரரசு, பாமினி சுல்தான்ஸு, சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி, அப்புறம் இந்திய ஐஎன்எம்ல தமிழ் பேஸ்டு கொஷின்ஸில், தமிழ் மீடியம் கொஷின்ஸில் நம்ம இதை எடுத்து கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நம்ம பர்டிகுலர் டாப்பிக்கை படிச்சுட்டு அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குற மாதிரி வந்துட்டு ஆஸ்பெக்டில் கொடுத்துருக்கோம். இதோட விலை 225 ரூபா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கத்தில், ஏன்னா ஐஎன்எம் வந்துட்டு மிக மிக முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது ப்ரிலிமினரி கொஸ்டின்ஸ் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா. அப்போ அதில் இன்னும் உள்ள இன்டெப்த்தாக போயிட்டு கொஸ்டின்ஸ் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 750 கொஸ்டின்ஸும் அதில் ஒரு 1000 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் பொது தமிழ் வினாத்தொடரி இதுலேயும் வந்துட்டு ஸ்கூல் புக் பேஸ்டு கொஷின்ஸ் தான். ஸ்கூல் புக்கில் இருந்து நம்ம வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து டெரைவ் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா 6th, 7th, 8th, 9th, 10th, ஈவன் 11th, 12th இதன் வகையில் நம்ம பர்டிகுலர் டாபிக் வைஸு நம்ம வந்துட்டு கொஷின்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். இதுவும் வந்துட்டு உங்களோட ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனில் ரொம்ப எளிமையாக்கி உங்களோட கான்ஃபிடன்ஸை வளர்க்குற மாதிரி இந்த புக்ஸ் எல்லாம் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். நம்ம வெப்சைட்லேயும் இல்லை மொபைல் ஃபோனில் காண்டாக்ட் பண்ணியும் புக்ஸை வாங்கி படிங்க. சக்ஸஸ் பண்ணுங்கள். ஹாப்பி லேர்னிங்.